அத்தா, ஒவ்வொரு வீட்லயும் புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வந்தாண்டா கொஞ்சம் அவனுக்கு குளிக்க சுடுதண்ணி வச்சு கொடுக்குறா, முதுகு தேய்ச்சி விடுறா, சந்தோஷமா சிரிச்சு பேசுறான். நானும் மனுஷன் தானே, காடு கரைந்து சுத்துறவன் தானே, வேகாத வெயில வேலை செய்யறவன் தானே. நான் வீட்டுக்கு வர்றப்போ என் பொண்டாட்டி இப்படிலாம் செய்யணும் எனக்கு ஆசை இருக்காது. ஒரு நாளாவது இப்ப எனக்கு இதெல்லாம் செஞ்சிருப்பாளாத்தா? அவளால எனக்கு எந்த சுகம் இல்லைன்றாலும் அவன் மூஞ்சிய பாத்துக்கிட்டாவது இருக்கலாம். என் பாட்டுல எல்லாத்தையும் பொறுத்து நான் கிடக்கேன். அவங்க ஆத்தா என்னடா என் வீட்டுக்கு அனுப்பு மருந்து மாய பாக்கணும்ன்றா. இவன் என்னடா புருஷன் ஒரு சுடுகாடு கருமாதி செய்யன்றா. ஏத்தா நான் மேல எம்பூட்டு ஆசை வச்சு உனக்கு தெரியுமில்ல? அந்த வார்த்தையால தாய்க்க முடியுமா? ஆத்தா இவளுக்கு கருமாதி செய்யறதுக்கு எப்படி போய் மச்சு போட்டு கட்டி வச்சேன். 50 நான் வாங்கி போட்டேன், 30 தோட்டம் எழுதி வச்சேன். இந்தாத்தா இம்பூட்டு காசையும் வச்சு என் பொண்டாட்டிக்கு மருந்து மாய வாங்கி கொடு. உக்கால என் பொண்டாட்டிக்கெல்லாம் வர யாருக்கு ஆத்தா இம்பூட்டு கஷ்டப்பட்டு காசு பண்ண சேர்க்கிறேன். ஏண்டா பொஞ்சாதி மேல இம்புட்டு ஆசை வச்சிருக்கிறியே, இதை என்னைக்காவது அவகிட்ட சொன்னியாடா? எங்காத்தா அவ சொல்ல விட்டா? எதுக்கு வந்தாலும் ஏண்டு கூட கேட்காம ஓடி போயிடறாளே. ஒரு ஆம்பளை இம்புட்டு அவமானத்தை ஆத்தா தாங்கிக்குவான். அவளுக்கு என் மேல ஆசை இல்ல ஆத்தா. அடக்கு இருக்கு பயலே, கட்டிக்கிட்ட ஆம்பளை மேல ஆசை இல்லண்டா பொட்டச்சி ஒரு நிமிஷம் கூட புருஷன் வீட்டுல தங்க மாட்டாடா. நீ அவளை இந்த பாடுபடுத்தியும் புருஷன் வீட்லயே பழியா கிடக்காண்டா, அதுக்கு என்னடா அர்த்தம்? பொஞ்சாதின்றவ மச்சி வீட்டுக்கும் நகை நட்டுக்கும் காசு பணத்துக்கும் ஆசைப்படுற வேண்டாம் நினைக்கிற? வேலைக்கு வந்து புருஷங்காரன் திண்டு விட்டு வைக்கிற ஒருவா எச்சி சோத்தையும் அவன் ஆசையா வாங்கி கொடுக்கிற ஒரு முழம் பூவையும் தாண்டா ஒவ்வொரு பொட்டச்சியும் பெரிய சுகமா நினைக்கிறா. இத நீ ஒரு நாளாவது உன் பொஞ்சாதிக்கு கொடுத்துருப்பியாடா? சாட்ட கம்பையும் சாராய பாட்டிலையும் தூக்கிக்கிட்டு போய் பொட்டச்சி முன்னால நின்றா அவ பயப்படாம என்னடா பண்ணுவா? இந்த ரூபா எல்லாம் பத்திரமா இருக்கட்டும். கடைக்கு போய் 8 அணாவுக்கு சோம்பும் 1 ரூபாய்க்கு விளக்கெண்ணையும் 1 வெத்தலையும் வாங்கிக்குவா. இப்ப உன் பொஞ்சாதிக்கு தேவையான மருந்து அம்படுத்தேன். வா மடப்பயல, வர்ற வழியில ஒரு முழம் மல்லிகைப்பூவும் வாங்கிக்குவா. உன் பொஞ்சாதி உன் காலுக்குள்ளேயே கிடப்பா. போடா. தாயி சோலையம்மா, என்னடி நீ? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்ன இந்த கேதிக்கு ஆளாக்கணும்னு தானே எல்லாருமே சேர்ந்து என்னைய கட்டி வச்சீங்க. இப்ப என்னடி ஆயி போச்சு? இன்னும் என்ன ஆகணும்? முத ராத்திரிலேயே குடிச்சுட்டு வந்து என்ன அடிச்சாங்க. இன்னொரு நாளே குடிச்சுட்டு வந்து காட்டு மாட்டு தனமா கண்டபடி நடந்துகிட்டாங்க. புள்ளதாச்சின்னு கூட பார்க்காம எங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு என் மேல இம்பட்டு கூட ஆசை இல்ல பாட்டி. அடியே, ரதிகணக்கா பொஞ்சாதி இருந்தாலும் ஆம்பளைங்க கௌரதிக்காகவாவது வப்பாட்டி வச்சுக்கிற காலம் முடியுது. கல்யாணமாகி 9 மாசமா நீ அவனை பட்டினியாவே போட்டு ஏமாத்திருக்க. அவன் என்னைக்காவது பசிக்குதுன்னு இன்னொருத்தி வீட்டு வாசலை தேடி போனானாடி? ஏன் போகல? உன் மேல அவன் உசிரையே வச்சிருக்காண்டி. என் புள்ள உடம்பு தாண்டியும் முள்ளு மரம், அவன் மனசு மல்லிய பூடி. தாயி, என் புள்ள கலங்கலமா சம்பாரிச்சு கொட்டுறியான். மறக்காவா ரூபாய் ஜெயிக்கிறேன். இருந்தும் அவன் கையால ஒருவா கஞ்சி வாங்கி குடிக்க மாட்டேன்டு சாக போற வயசுலயும் சட்டி பொட்டிய கழுவிட்டு கிடக்கிறனே. ஏன் தாயி? நீயாவது அவன் குடிக்கிறத நிறுத்துவ, அவன் முரட்டுத்தனத்தை மாத்துவ. அதுக்கப்புறந்தே அவன் கையால ஒருவா கஞ்சி வாங்கி குடிக்கணும்னு விரதம் இருக்கேன் தாயி. நீ அவனை மனுஷனா மாத்துவேன்னுதான் தாயி அவனை உன் கையில புடிச்சு கொடுத்தி. பழுத்த ஆளாக்குன ஆத்தா ஒன்னாலேயே மாத்த முடியலண்டா என்னால எப்படி முடியும்? இருக்கு பயப்புள்ள. தாயோட தொட்டிச்சீல மாத்தாத மனச பொஞ்சாதியோட பட்டுச்சீல மாத்தி விடுமுடி. அடியே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது அம்பட்டு கஷ்டமாடி. வெளிய போன புருஷன் வீட்டுக்குள்ள வர்றப்ப நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, வாய் நிறைய சிரிச்சுக்கிட்டு அப்படி முன்னால போய் நின்னாலே போதுமேடி. புதையலே கிடைச்ச மாதிரி பொசுக்குன்னு பொஞ்சாதி மடியில விழுந்துருவாங்கடி. உனக்கு மல்லிகைப்பூ வாங்கியாரத்தையும் அவன் போயிருக்கியான்.
போய் மூஞ்சி கிஞ்சி கழுவிக்கிட்டு சந்தோஷமா இருப்போ.